Hello my dear குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் கிளாஸ். லாஸ்ட் கிளாஸ் நம்ம ஹியூமன் எவல்யூஷனில் ஒரு மெஷின் வச்சு 1050க்கும் 1850க்கும் போயிட்டு வந்தாங்க. கரெக்டாக அந்த செஞ்சுரிக்கு போய் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்தாங்க. இப்போ நம்ம தமிழில் சொல்கிறா 1800 இயர்ஸ் எகோக்கு முன்னாடி எப்படி இருக்குதுன்னு சொல்லி பட்டன் அமுக்குறான். அதுதானே நம்ம டெஸ்ட் வச்சோம். ஸோ அது பார்க்கலாமா? அங்கே பார்த்தா சாய ஹியூமன்ஸ் லிவிங் இன் கேவ்ஸ். எல்லோரும் குகைகளில் வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்ம எல்லாம் எப்படி வீட்டில் இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம் அந்த மாதிரி ஹியூமன் பீயிங் அக்கர்ஸ்ட் இன் தி கேவ்ஸ். They were using tools made of stones and bones for hunting. அவங்க டூல்ஸ் வந்து எதாவது யூஸ் பண்ணாங்கன்னா ஸ்டோன்ஸ் கற்களை கொண்டு, அதே மாதிரி போன்ஸ் ஃபார் ஹண்டிங், வேட்டையாடுறதுக்கு கல்லையும் எலும்புகளை வச்சுருந்து அவங்க வந்து வேட்டையாடினாங்க. ஹண்டிங்னா வேட்டையாடுறது. தமிழினி வாஸ் ஃப்ரைட்டன்ட் பை தி ஹண்டிங் சீன்ஸ் அண்ட் புஷ்டு தி பட்டன் ஃபார்வர்ட் டு ரிட்டர்ன் டு ப்ரெசன்ட். தமிழினி ஒரே பயந்துட்டா. பார்த்தோன்னே ஒரே பயமாக வந்துச்சு. அந்த சீனெல்லாம் பார்த்தோன்னே என்ன பண்ணிட்டா, ப்ரெசண்ட்டில் இருக்கிற பட்டனை புஷ் பண்ணிட்டா. ஸோ இதை பார்த்தோன்னே யாருக்கு தான் பயம் வராது? நீங்களும் பயக்க மாட்டீங்க. பிகாஸ் யூ ஆர் போல்டு குட்டீஸ், ரைட்? இதெல்லாம் பார்த்து தமிழினி என்னாச்சு, பயந்து போய் ப்ரெசண்ட் பட்டன் அமுத்தி அவள் வந்துட்டா. அப்போ கிராண்ட்மா கேட்குறாங்க, ஆர் யூ அஃப்ரைடு தமிழ்? அப்போது பயந்துட்டியா சம்மி அப்படின்னு கேட்குறப்ப கிராண்ட்மா அர்ஜுடு தமிழினி to go future backward to see the ancient humans who lived in the apes. But Tamilini was not inclined. So both of them left the spot. அப்போ கிராண்ட்மா கேட்குறாங்க, இன்னும் கொஞ்சம் பேக்வேர்டு போய் பார்த்து ஆன்சியன்ட் ஹியூமன், பழங்கால ஹியூமன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு தமிழினி மறுத்துட்டா. நான்லாம் வரலான்னு சொன்னோன்னு 2 பேர் அந்த ஸ்பாட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ தமிழினி கேட்குறா, கிராண்ட்மா, வில் யூ டெல் மீ த ஸ்டோரி ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன் எப்படி எவல்யூஷன் ஆனாங்கன்னு நீங்கள் கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறப்போ கிராண்ட்மா, எஸ் சர்டன்லி, நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ கிராண்ட்மா சொல்கிறாங்க, ஆர்த்தோபாலஜிஸ்ட் ஹாவ் unearthed the footprints of human in a country called Tanzania, which is இன் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா. ஸோ ஒன்று சொல்கிறாரு, ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அவங்க வந்து ஃபுட் பிரிண்ட்டாக பார்த்தாங்க. ஹியூமனோட ஃபுட் பிரிண்ட் பார்க்குறப்போ அதுக்கு பேர் என்ன வச்சாங்கன்னா டென்சென்யான்னு வச்சாங்க. ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னா ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஆந்த்ரோபாலஜி அப்படின்னா என்னென்னா பாருங்கள், The story of human evolution can be scientifically studied with the help of archaeology and anthropology. அதாவது ஹியூமனோட எவல்யூஷனை பற்றி படிக்கிறது தான். எதோட உதவினாலேன்னா ஆர்கியாலஜி அண்ட் ஆந்த்ரோபாலஜி. ஆர்கியாலஜினா பழசை பற்றி படிக்கிறதுக்கு பேர், பழங்கால பொருட்களை பற்றி படிக்கிறோம்ல அதுக்கு பேர் தான் ஆர்கியாலஜிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அந்த காலத்தில் பொருட்களெல்லாம் இப்போ நம்மளுக்கு செம்பு பாத்திரங்களெல்லாம் கிடச்சிது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான். அப்போது தே வேர் ஃபவுண்ட் இன் தி ராக் பெட் சப்மர்ஜ்டு அண்டர் தி சாண்டு. இதெல்லாம் எங்கே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இதெல்லாம் ராக் பெட்டுனா பாறைக்கடியிலையும், சப்மெர்ஜ்டு அண்டர் தி சாண்டு மணல்லையும் புதஞ்சு இது காணப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், ஆர்கியாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஆர்கியாலஜி is the study of prehistoric humans, remained materials used by prehistoric humans. Excavated material remains are the main source of archaeological studies. இது வந்து ப்ரீஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸை பற்றி படிக்கிறதுக்கு பேர் ஆர்கியாலஜின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் மணலுக்கடியில் சம்மர்ச்சாகி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா சாமி? ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஹியூமன் எவல்யூஷன் டயக்ராம் நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அடுத்தது பாருங்கள், ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு என்னென்னா இஸ் த ஸ்டடி ஆஃப் ஹியூமன் அண்ட் எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி. ஹியூமன் அண்ட் எவல்யூஷன் வந்து எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி ஹிஸ்ட்ரிக்கு பேர் தான் ஆந்த்ரோபாலஜி. The word anthropology is derived from 2 Greek words. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிறது 2 Greek வேர்டு. அது என்னன்னு பார்த்தா ஆத்ரோப்ஸ் மீனிங் மேன் ஆர் ஹியூமன், ஓகே, அண்ட் லோகஸ் மீன் தாட் ஆர் ரீசன்.
புரிஞ்சுதா? இந்த ஆத்ரோப்ஸுங்கிற மீனிங் வந்து மேன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஹியூமன் பீயிங், ஹியூமன் சொல்லலாம். லோகஸோட மீனிங் வந்து தாட் ஆர் ரீசன். ஓகே, அப்போது ஆந்த்ரோபாலஜிஸ்ட் attempt by investigating the whole range of human development and behavior to achieve a total description of culture, cultural and social phenomena. இது வந்து அவங்க ஆந்த்ரோபாலஜிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சாங்க. அதாவது ஹியூமனை பற்றின ரீசன்ஸ் அதில் எப்படி வந்தது, அவங்களோட பிஹேவியர்ஸ் வந்து எப்படி இருக்குது, அவங்களோட கல்ச்சர் வந்து எப்படி இருக்குது, ஸோ அப்படிங்கிறத பற்றி சொன்னாங்க. ஹியூமனோட எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி பற்றி சொல்கிறதுக்கு பேர் தான் ஆந்த்ரோபாலஜி. ஓகேவா? அதே மாதிரி ரேடியோ இங்கே பாருங்கள், அடுத்து சொல்கிறாங்க ரேடியோ கார்பன் டேட்டிங் was used to ascertain the period. அந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட்னு ஒன்று இருக்குது, C14 சொல்கிறோம். அந்த மெத்தட் மூலமாகவும் அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க இது ஒரு ட்ரீ இருக்குன்னா அதுக்கு எவ்வளோ இயர்ஸ் ஆச்சு, எவ்வளோ வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? It was found out that the footprints of humans they had discovery were about 3.5 million years old. அதாவது இதெல்லாம் வந்து இந்த ஃபுட் பிரிண்ட், ஹியூமன் பீயிங்கோட ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து எப்போ டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா 3.5 மில்லியன் இயர்ஸ் ஓல்ட் ஆச்சு, அவ்வளோ வருஷம் ஆச்சு. வென் தர் இஸ் எ சடன் சேஞ்ச் இன் நேச்சரில் ஒரு சடனாக சேஞ்ச் ஆச்சு. த லிவிங் பீயிங் அடாப்ட் தெம்செல்ஃப் டு தி சேஞ்சஸ் அண்ட் சர்வைவ். Humans have thus evolved over millions of years adapting themselves to changing times. ஸோ ரொம்ப வருஷங்கள் ஆச்சு, ஒரு வருஷம் 2 வருஷம் கிடையாது. இந்த ஹியூமன் பீயிங் வந்து அடாப்ட் ஆகிறதுக்கு மில்லியன்ஸ் இயர்ஸ் வந்து எவால்வ் ஆகிதான் அவங்க வந்து இந்த டைமுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிருக்காங்க. உடனே நம்ம நேற்றே குரங்குலேருந்து நம்ம இன்றைக்கே வந்து ஹியூமன் பீயிங்காக நம்ம மாறலை. ஸோ டே பை டே, இயர்ஸ் பை இயர்ஸ், அப்போது இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு மில்லியன் கணக்கில் இயர்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து தமிழனிக்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. ஓகேவா? புரிஞ்சா சாமி? ஸோ இந்த ஒரே ஒரு டேபிளர் காலம் பார்த்துட்டு இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாமா? டு யூ நோ சொல்லி பார்க்கலாம். பீப்புள் அண்ட் தியர் ஹேபிடேட். ஸோ பீப்புள்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க, அவங்களோட ஹேபிடேட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஆஸ்ட்ராலோபிதேகஸ் அப்படிங்கிற ஹியூமன் பீயிங் வந்து ஈஸ்ட் ஆஃப்ரிக்காலேயும், ஹோமோ ஹேபிலிஸ் ஸோ இவங்களானா சவுத் ஆஃப்ரிக்கன் பீப்புள்ஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்தது ஹோமோ எரெக்டஸ், இவங்க வந்து ஆஃப்ரிக்காலேயும் அண்ட் ஏஷியாலையும் இருக்கக்கூடியவங்க. அதுக்கப்புறம் நீண்டர்தால், ஸோ இவங்க வந்து ரஷ்யா. ஸோ யூரோப் அண்ட் ஏஷியா, அது யுரேஷியா. யூரோப் அண்ட் ஏஷியா ரெண்டையும் கம்பேர் பண்ணது தான் யுரேஷியாங்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா க்ரோ மேக்னோஸ், அவங்க வந்து ஃப்ரான்ஸ். பெக்கிங், அவங்க வந்து சைனா. ஹோமோ செப்பியன்ஸ் ஆஃப்ரிக்கா. தென் ஹெலிடல்பர்க்ஸ், இவங்க வந்து லண்டன். ஓகேவா? ஸோ இந்த நேம்ஸ் எல்லாம் வந்து பீப்புளும் அவங்களோட ஹேபிடேட் வந்து அவங்க எப்படி இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிமைனிங் இருக்கிறது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாமா? தேங்க்யூ மை டியர் லவ்லி கிட்ஸ்.